Thermodynamics ஒரு சூப்பரான சப்ஜெக்ட். தெர்மோனா ஹீட்னு அர்த்தம், டைனமிக்ஸ்னா மூவ்மெண்ட் அர்த்தம். ஒரு ஹீட் வந்து ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அங்கே என்ன நடந்தது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க தான் இது பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒர்க் டன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். வேலை செஞ்சால் நமக்கு காசு கிடைக்கும். ஸோ வேலை தான் வந்து ஒரு டிவைஸ் இருந்தால் அதுக்கிட்ட நம்ம எதிர்பார்க்குறது வேலையை தான் செய்யணும். வேலையை எதிர்பார்க்குறோம். வேலையை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் இல்லை கொடுக்கலாம். வேலையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற டிவைஸ்க்கு பேர் டர்பைன் சொல்லுவோம். வேலையை வாங்குற டிவைஸ் பேர் கம்ப்ரஸர் சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய டிவைஸும் இருக்குது. இப்போ இது வந்து ஒவ்வொரு ப்ராசஸ் வழியாக தான் இந்த வேலையை செய்ய முடியும். இப்போ ஃபஸ்ட் நம்ம செய்கிற ப்ராசஸ் வந்து கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்படின்றது தான். கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்னா வால்யூம் கான்ஸ்டன்ட்னா வந்து இப்போ கான்ஸ்டன்ட் இது பண்ணும்போது கான்ஸ்டன்ட் போட்டால் நமக்கு இந்த டிபி வந்து 0 ஆகிடும். V2 minus V1 P into V2 minus V1ன்றதுனால அதுக்கு வந்து 0 ஆகிடும். P into இது வந்து எப்படி வரும்னா நமக்கு P into V2 minus V1 V2 V1 ஈக்குவல்னால அது 0 ஆகிடும். இப்போ ஒர்க் டன் பை த ஐசோசோரிக் ப்ராசஸ் வந்து இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் பேர் வந்து ஐசோசோரிக் ஆர் கான்ஸ்டன்ட் வால்யூம். ஐசோசோரிக் ப்ராசஸ் வந்து சோர் அப்படின்னா இதில் திருடன் அர்த்தம். திருடன் வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஒர்க் டன் 0. அப்புறம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் வந்து அகைன் வந்து ஒர்க் டன் வந்து இன்டெக்ரல் ஆஃப் PdV தான். P வெளியே எடுத்து டிவி எடுத்தா P into V2 minus V1 இது வந்து இதான் ஃபார்முலா. அடுத்தது கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ் வந்து இன்டெக்ரல் ஆஃப் PdV பார்த்தீங்கன்னா இந்த Pக்கு பதிலாக C/V சப்ஸ்டிட் பண்ணுறோம். C/V சப்ஸ்டிட் பண்ணி dV இன்டெகிரேட் பண்ணால் ln of V வரும். 2 to 1 இது பண்ணால் ln V2 minus V1 V2 minus V1 கழித்தல்னா இது வந்து வகுத்தலாக மாறிடும். இது வந்து lnல இருந்தால் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து Cக்கு வந்து P1 V1 ln of V2 by V1 போடலாம். இல்லாட்டி P1 V1 ln of P1 by V2 by V1 இல்லாட்டி P1 by P2. ஏன்னா P போட்டால் P வந்து மேலே வரும், P1 வந்து மேலே வரும், இங்கே V2 வந்து மேலே வரும். இது P1 V1 பதிலாக P2 V2 கூட சப்ஸ்டிட் ஏன்னா P1 V1 equal to P2 V2 அர்த்தம். P2 V2 ln of V2 by V1 இல்லாட்டி equal to P2 V2 ln of P1 by P2 சொல்லலாம். இந்த P1 V1க்கு MRT1 போடலாம். அகைன் வந்து இந்த ரெண்டு இதுவும் MRT1 ln of V2 by V1 MRT1 ln of P1 by P2. இங்கே P2 V2 க்கு MRT2 போடலாம். MRT2 ln of V2 by V1 MRT2 ln of P1 by P2. ஏன்னா வந்து இங்கே P1 V1 equal to P2 V2ன்றதுனால எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணப்படலாம். இது வந்து ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அடுத்து அடியாபேட்டிக் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். அடியாபேட்டிக் ப்ராசஸ் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ P பவர் காமா ஈக்குவல் கான்ஸ்டன்ட் வந்து P ஈக்குவல் C by V பவர் காமா இல்லை C into V பவர் மைனஸ் காமான்னு சப்ஸ்டிட் பண்ணோம்னா V பவர் மைனஸ் காமா into D போட்டு V பவர் மைனஸ் காமா ப்ளஸ் 1 டிவைட் பை மைனஸ் காமா ப்ளஸ் 1. அது வந்து x பவர் n வந்து இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x பவர் n ப்ளஸ் 1 டிவைட் பை n ப்ளஸ் 1 கிடைக்கும். ஸோ அதனால் இப்படி கிடைச்சிது. ஸோ நம்ம வந்து Cக்கு வந்து P பவர் காமா சப்ஸ்டிட் பண்ணால் ப்ளஸ் காமா மைனஸ் காமா ப்ளஸ் 1 வந்து மைனஸ் PV. அதாவது இந்த மைனஸ் காமா ப்ளஸ் 1லேருந்து மைனஸ் மேலே கொண்டு போனால் மைனஸ் PV பை காமா மைனஸ் 1 வரும். 2 போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மைனஸ் P2 V2 ப்ளஸ் P1 V1 மைனஸ் டிவைட் பை காமா மைனஸ் வரும். அப்போ P1 V1 முன்னாடி போட்டுக்கலாம். ஒர்க் டன் ஈக்குவல் டு P1 V1 மைனஸ் P2 V2 பை காமா மைனஸ் 1 வரும். இது பாலிட்ராபிக் காமாவுக்கு பதிலாக என்ன மாற்றணும்? அப்போ வந்து இப்போ W ஈக்குவல் P1 V1 மைனஸ் P2 V2 பை n மைனஸ் 1 போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து நான் ஃப்ளோ ப்ராசஸ். இது வரைக்கும் பார்த்தது வந்து நான் ஃப்ளோ ப்ராசஸ். நான் ஃப்ளோ ப்ராசஸ்னா மாஸ் வந்து உள்ளுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்குமே தவிர வெளியே வர இன்ஃப்ளோவும் இருக்காது அவுட் ஃப்ளோவும் இருக்காது. அது நான் ஃப்ளோ ப்ராசஸ். இப்போ ஃப்ளோ ப்ராசஸ்க்கு வந்து ஐசோசோரிக் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ப்ராசஸ் ஃபார்ம் வந்து மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் dDP. ஸோ வால்யூம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் V கான்ஸ்டன்ட் எடுத்துட்டு dP எடுத்துனா P2 மைனஸ் P1 மைனஸ் 1 அப்படின்னா P1 மைனஸ் P2 V into P1 மைனஸ் P2 அப்படின்னு சொல்லலாம். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் தான் dP வந்து 0 ஆகிடும். dP ஏன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னால P ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா P2 ஈக்குவல் டு P1 அப்போ dP ஈக்குவல் டு 0 ஆகிடும். அப்போ dP 0 ஆச்சுன்னா ஒர்க் டன் 0. நான் ஃப்ளோ ப்ராசஸில் ஒர்க் டன் இன் ஐசோசோரிக் ப்ராசஸ் 0, ஃப்ளோ ப்ராசஸில் ஒர்க் டன் இன் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் இஸ் 0, ஐசோபாரிக் ப்ராசஸ் 0. PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா V ஈக்குவல் டு C by P போட்டு C dP by V போட்டு ln of P போட்டோம்னா ln P2 minus P1 வரும். C minus Cக்கு வந்து P1 V1 போட்டால் மைனஸ் கொண்டு போனால் முன்னாடி கொண்டு போனால் ln of P1 by P2 வரும். இங்கே P2 by P1 வந்து மைனஸ் போச்சுன்னா P1 by P2 மாறும்ன்றது புரிஞ்சுக்கணும். இதில் என்னென்ன நம்ம ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கிறோம்? ஒர்க் டன் இன் நான் ஃப்ளோ ப்ராசஸ் வந்து ஒர்க் டன் ஃப்ளோ ப்ராசஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஐசோதெர்மல் கண்டிஷனில் ஒர்க் டன் இன் நான் ஃப்ளோ ப்ராசஸ் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் ஃப்ளோ ப்ராசஸ். அடுத்து என்ன பார்க்க போறோம்? அடியாபேட்டிக் ப்ராசஸோட ஃப்ளோ ப்ராசஸோட ஒர்க் டன் பார்க்க போகிறோம். அது P பவர் காமா ஈக்குவல் கான்ஸ்டன்ட் மைனஸ் VdPனா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா Vக்கு மட்டும் வந்து நம்ம இது கண்டுபிடிக்கணும். Vக்கு மட்டும் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும்னா Vக்கு மட்டும் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V பவர் காமா ஈக்குவல் டு C by P. அப்போ வந்து V ஈக்குவல் டு C by P மைனஸ் 1 by காமா இல்லை C அப்படியே வச்சுட்டு P பவர் ஆஃப்
மைனஸ் 1 பை காமா வருது, 1 பை வெறும் 1 பை காமா தான் வரும். அப்போ இவனை மேலே கொண்டு வந்தால் தான் இந்த சி சின்ன கான்ஸ்டன்ட் வந்து இங்கே வந்து என்ன ஆகுனா பெரிய கான்ஸ்டன்ட்டாக மாறணும் பவர் பண்ணால. சரிங்களா? இப்போ இதான் வந்து விக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிற விஷயம். விக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிற விஷயம். விக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ண வரும் சி பி பவர் ஆஃப் மைனஸ் 1 பை காமா அப்படின்றது. ஸோ சி 1 பை காமா இந்த சி தான் இங்கே வச்சிட்டோம். anything power x அப்படி x for n னா x for n plus 1 n divided by n plus 1 போட்டா minus 1 by gamma plus 1 divided by minus 1 by gamma plus 1 போட்டா நமக்கு என்ன ஆகும்னா c க்கு வந்து என்ன சப்ஸ்டிட் பண்ண போறோம் அப்படின்னா இங்க இருக்கிற c வந்து என்னன்னா பெரிய c இல்லையா, இது வந்து பெரிய c அப்படி வெச்சுக்கலாம். பெரிய c power 1 by gamma க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணனும்னா இங்கே பெரிய இது பெரிய c வந்து equal to v into p power 1 by gamma அப்படி சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணி நம்ம எல்லா இப்போ வந்து இது மைனஸ் 1 பை காமா இருக்கு, இங்கே ஒரு 1 பை காமா இருக்கா, அப்போ இது கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 1, அப்போ மைனஸ் பிவி மட்டும் வரும். டிவைட் பை காமா மைனஸ் 1 பை காமா. பழசுக்கு வந்து வெறும் காமா மைனஸ் 1 வரும், இங்கே வந்து காமா மைனஸ் 1 பை காமா வரும் ஃப்ளோவில். இந்த காமா மேலே போயிடும், அப்போ மைனஸ் பி டூ வி டூ ப்ளஸ் பி1 வி1. அப்போ காமா இன்ட்டு பி1 வி1 மைனஸ் பி டூ வி டூ டிவைட் பை காமா மைனஸ் 1. ஃப்ளோக்கும் நான் ஃப்ளோ ப்ராசஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமா எக்ஸ்ட்ரா அவ்வளோதான். சரிங்களா? இது n க்கு போட்டோம்னா n into p1 v1 minus p2 v2 divided by n minus 1. இதுல நம்ம என்னன்னா ஐசோதெர்மல் ப்ராசஸா இருந்தா work done in non flow process equal to work done in flow process. அது ஞாபகம் வச்சுக்கணும். work done in non flow process equal to work done in flow process. இதே வந்து the ratio between the work done in the flow process for adiabatic flow process divided by work done by adiabatic non flow process போட்டோம்னா நமக்கு என்ன வரும், காமா வரும். ஸோ அதே போல் work done by polytropic flow process divided by work done by polytropic non flow process போட்டிங்கன்னா n வரும். ஸோ நான் flow process வந்து பார்த்தீங்கன்னா n times of non flow process equal to work done by flow process அப்படின்னு தெரியும். ஸோ இந்த காமாக்கு நம்ம காமாக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் வேல்யூ, இட் இஸ் சிபி பை சிபின்னு தெரியும். ஸோ இது ரெண்டும் கொடுத்தாங்கன்னா இப்போ காமாவோட வேல்யூ கொடுத்துட்டு நான் ஃப்ளோ ப்ராசஸோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஃப்ளோ ப்ராசஸ் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எனவே இந்த மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட்லாம் உங்களுக்கு வேணும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கண்டென்ட் வேணும் அப்படின்னு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற வில்லிங்னஸ் உள்ள ஸ்டூடெண்ட்லாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சப்ஜெக்ட்டுமே வந்து பேசிக் கண்டென்ட் இதுதான். இந்த கண்டென்ட்டை பயன்படுத்தினா என்ன கிடைக்கும்னா நமக்கு வேலை சீக்கிரமாக கிடைக்கும். எந்த கான்செப்டாக இருந்தாலும் வேலை சீக்கிரமாக கிடைக்கும். நமக்கு வந்து உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமையும். வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.